அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் ஜீவத்திலுள்ளே ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். வணக்கம் சாமி. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம் சாமி. வணக்கம். இன்னைக்கு 65வது பாடல். இன்னைக்கு கொஞ்சம் படமே வேற மாதிரி இருக்கு. நானு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் சாமி. இப்பதான் வந்து இறங்குறேன். ஓகே. எங்கயா? குமாயில குவாந்தால இருக்கேன் சார் நானு. ஓ, குவாந்தான்லயா? ஃபாதரோட இதெல்லாம் முடிச்சா? முடிஞ்சு. நான் நாளைக்கு இதுக்கு போறேன். குமாயில ஜோஹோ. ஜோஹோர்கா. சரி சரி, ஓகே ஓகே. படிங்கம்மா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். மணக்கும் மலர் தேனுண்ட வண்டே போல வளர் பரமானந்தம் உண்டு மகிழ்ந்தோர் எல்லாம் இணக்கமுற கலந்து அதீதமாதர் இயற்கை நிலை ஆததுதான் எம்மால் கூறும் கணக்கு வழக்கு அனைத்தினையும் கடந்தது அந்தோ காண்பரிது இங்கு எவர்க்கும் என கலைகள் எல்லாம் பிணக்கர நின்று ஓலமிட தனித்து நின்ற பெரும்பதமே மதாதீத பெரிய தேவே. மனிதர்கள் அனைவரும் இன்பமாகவே வாழ விரும்புகின்றார்கள். அதற்கான வழிகளை தேடுகிறார்கள். அந்த இன்பமானது உலகியல் இன்பம் என்றும் அருளியல் இன்பம் என்றும் இரண்டாக உள்ளது. எவ்வளவுதான் களிப்படைந்தாலும் உலகில் இன்பத்தில் சிறிதளவாவது துன்பமும் சலிப்பும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அருளியல் இன்பமோ எவ்வளவு அனுபவித்தாலும் சிறிதளவாவது துன்பமோ சலிப்போ ஏற்படுத்துவதில்லை. அதனால்தான் உலகியல் இன்பத்தை சிற்றின்பம் என்றும் அருளியல் இன்பத்தை பேரின்பம் என்றும் வகுத்தார்கள். நல்ல பாத்துருவோம். அதாவது மனிதர்கள் அனைவரும் இன்பமாவே வாழ விரும்புகிறார்கள். அப்படியா? சொல்லுங்க மனிதர்களே எல்லாரும் இன்பத்தை தேடிதான் போறீங்களா? ஆமா ஐயா, இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தோம்ல, அதான் சொல்றாங்க உலகியல் வாழ்க்கை. திருப்பி இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தேன், இப்ப சந்தோஷமா இல்ல. என்னதான் சொல்ல வரீங்க? இப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வராங்க? ஒட்டி வச்சு பேசுறாங்க சாமி. சரியில்லை இது. இல்ல, உலக வாழ்க்கையில அவ்வளவு சந்தோஷமா இருக்கியா? வெத்தலை பாக்கு போட்டா நல்லா இருக்கு, சுண்ணாம்பு போட்டா நல்லா இருக்கு. அருளியல்ல ஒண்ணு சந்தோஷத்தை எதுவும் பார்க்க முடியலையா? எங்க காட்டுங்க கொஞ்சம். அருளியல்லையா? ஆமா, இது நான் எப்படி உங்களுக்கு வேலைக்கு சொல்றது? இப்ப உலகில வெத்தலை பாக்கு போட்டா சந்தோஷமா இருக்கா? சரி விடுங்க, அது அப்புறம் வேலைக்கு சொல்றேன். சரி, அதற்காக வழிகளை தேடுகிறார்கள், வெத்தலை பாக்க போடுகிறார்கள். சரி, அந்த இன்பமானது உலகியல் இன்பம் என்றும் அருளியல் இன்பம் என்றும் இரண்டாக உள்ளது. சமே கொஞ்சம் சொல்லுங்க சமே. இன்பம் வந்து ரெண்டு இருக்கு. ஒண்ணு அருளியல் இன்பம், இன்னொன்னு வந்து உலகியல் இன்பம். அருளியல் வந்து பெர்மனண்டா, உலகியல் வந்து டெம்பரரியா? ஆமா, உலகியல் மாறும், இன்ப துன்பத்தை கொடுக்கும். என்னைக்கு மாறாது, இன்பமாவே இருக்கும். சொல்லுங்க. இப்ப இல்ல, அதுதான் அந்த இன்பத்தை பார்க்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் பரவாயில்லையே. ஒரு 5 முதல்ல ஒரு 10 பைசா கொடுத்துட்டு அப்புறம் 20 பைசா கொடுத்துட்டு அப்படியே போனா பரவாயில்லையே. 10 பைசா கூட கிடைக்க மாட்டேங்குது. எப்படி இன்பத்தை காக்குறது? அருளியல்ல இன்பத்தை காட்டுறது பாக்குறது? நீங்க தான் உலகியல்ல புடிச்சுக்கிட்டு இருக்கீங்களேயா. கிணத்துக்குள்ள இருந்துகிட்டு வெளியே வராம எனக்கு கிணத்துக்குள்ளேயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? ஏதோ இங்க கொஞ்சம் இன்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப அங்கேயே இருங்க. அப்ப எங்க வந்தீங்க? இங்க கொஞ்சம் காட்டுங்க. இல்ல, உங்களுக்கு தான் அங்க நல்லா இருக்குல்ல. அங்கேயே இங்க வந்தீங்க. நீங்க என்ன பண்றீங்க ஐயா? இங்க நிரந்தர இன்பம் இருக்குன்னு சொல்றீங்க, ஆமாவா? அப்ப நீங்க ஒரு 10 காசு காட்டினாதான் நாங்க பின்னாடியே வருவோம்.
நாங்க காட்ட முடியாது, அப்புறம் எங்களுக்கே கிடைக்கல, நாங்க என்னது காட்டுறது, என்ன நாங்களே எப்படி தேடிட்டு பேசுறீங்க? இருக்கோம். என்ன எப்படி பேசுறீங்க? எங்களுக்கு கிடையாதுங்க. சொல்லுங்கய்யா, நாங்களே தேடி கேளுங்க அவர்ட்ட. நில்லுங்க சாமி, நில்லுங்க சாமி. நான் பேசி முடிக்கல, நீங்க இடையில போட்டுறீங்க சாமி. நான் பேசி நமக்கு கிடையாது முடிக்கல. சொல்றீங்க, தப்பா சொல்றீங்களா? நீங்க தப்பா நானும் சொல்றீங்க, அதனாலதான் ஐயா கண்டிக்கிறாரு. நெல்லுங்கய்யா, உங்களுக்கு இதாயா பிரச்சனை, எல்லாரும் அவசரப்பட்டு இருக்கீங்க. சரி முடியும். தெரிய சொல்லுங்கய்யா, தெரிய சொல்லுங்க, ஆரம்பிங்க. இதான் நீங்க சொன்னீங்கல்ல, இன்பம் இருக்குன்னு காட்டுங்க கொஞ்சம் கேக்குறேன். என்னது? எங்களோட இன்பத்தை நான் உங்களுக்கு காட்டணுமா? அப்புறம் சரி, எங்களோட இன்பத்தை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க அதானே சொல்றீங்க, அருளியல்ல முழு இன்பம் கிடைக்குது, அதுல துன்பமே கிடையாதுன்றீங்க. சரி, எப்படி? ஏதோ அனுபவிக்கணும்ல, எதுவுமே இல்ல சொல்ல இல்ல, மாட்டேன். நாங்க எங்களுக்கு இன்னும் கிடைக்கல, நீங்க இப்ப இங்க வராதீங்க இனிமே இங்க. ஓ அப்படின்றீங்களா? இப்படின்னா அப்படி ஆர்கியூமெண்ட் பண்ணீங்க, உடனே கிளம்ப சொல்றீங்க. இல்ல, நான் உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு தான் அங்க நல்லா இருக்குல்ல, அங்க இருந்து ஏன் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஜூம்குள்ள நீங்க ஏன் வந்தீங்க? இங்க நல்லா இருக்கு, ஆனா கொஞ்ச நேரம் தான் நல்லா இருக்கு, அப்புறம் திரும்ப திரும்ப வந்துருங்க. தெரியுது இல்ல, அதனாலதான் நாங்க இங்க இருக்கோம். எங்களுக்கு ஏதோ ஒரு இன்பம் கிடைச்சிருக்கியா, அதனாலதான் நாங்க இங்க இடைக்கு கிளாஸ் செய்யறோம், வியாழக்கிழமை. ஓ சரி சரி, அப்ப சரிதான். இல்லையே, அவ்வளவு நல்லா இருக்கிறாள் அங்கேயே இருக்க வேண்டியது, அங்கேயே இருந்து ஏன் எங்க வந்தீங்க? அந்த ரூம்ல இந்த ரூம்ல வந்துட்டு இங்க நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஏதாவது கிடைக்காம நாங்க ஏன் செய்யறோம்? ஏதாவது உண்மையே உணர்கின்றோம். இல்ல சார், உலகத்துல 4 தான் சார், டோபமீன், செரட்டோனின், இப்படிதானே போகுது. நீங்க சரி, ஏதாச்சும் பண்ணுனா அது கிடைக்கும், ஓகே. ஏதாச்சும் பண்ணலன்னா கிடைக்காது. உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கணும். சொல்லுங்க சாமி. ஏதாவது சுரக்கணும். இல்ல, ஏதாச்சும் பண்ணாதான் சுரக்கும். ஆமா, போடாங்க சார். ஓகே, you go outside, we go eat. சார், உலகத்துல நீங்க ஏதாவது பண்ணணும் சார். ஏதாச்சும் பண்ணணும். இப்ப உதாரணத்துக்கு புகழ், காசு, பணம், பெண்ணாசை, மண்ணாசை, இப்படி ஏதாவது பண்ணணும். அப்போ அது பண்ணாதான் மூளையில கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்பட்டு அது ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க இது சோஷியல் மீடியா ரீல்ஸ் பாக்குறீங்களே, அது டோபமீனை இது பண்ணும், ட்ரிகர் பண்ணும். டோபமீன் சுரக்கலாம். அப்ப நீங்க அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு கட்டத்துல என்னன்னாக்கா அது சலிச்சு போயிடும். ஆனா அருளியல்ன்றது நீங்க சும்மா தான் இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு சுகமா இருக்கும். புரியுதா? உங்களுக்கு என்ன வேணும் முடிவு பண்ணுங்க. எவ்வளவு சிம்பிள், சும்மா இருந்தா சுகம் கிடைக்கிற இடம் இதான்னு சொல்றீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏன் இவ்வளவு இப்ப சாமி பேசுங்க. சாமி வாங்க சாமி, கூறுங்க இடையில. சாமி, என்ன போடுறது சொல்றீங்களா? அப்ப இடையில நான் பேசிருக்கும் போது இடையில பூந்தீங்க. நீ இங்க எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னீங்க. நான் அவர் கலாய்க்கிறேன் சாமி, எங்களுக்கு கிடைக்கல, அப்புறம் நீங்க இங்க வந்தீங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன். நாங்க அப்படிதான் பண்ணுவோம், கடுப்பு கலப்புவோம். ஓகே ஓகே, சரி, ஓகே, சரி. இன்பம் இரண்டாக உள்ளது. எவ்வளவுதான் கழிப்படைந்தாலும் உலகியல் இன்பத்தில் சிறிதளவாவது துன்பமும் சலிப்பும் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அருளியல் இன்பமோ எவ்வளவு அனுபவித்தாலும் சிறிதளவாவது. இப்ப எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இப்ப சாமி, எவ்வளவுதான் இருந்தாலும் சலிப்பு ஏற்படுமா? அப்ப என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன சாமி? துன்பமோ சலிப்போ ஏற்படுவதில்லை அருளியல்ல. அதனால்தான் உலகியல் இன்பத்தை சிற்றின்பம் என்றும் அருளியல் இன்பத்தை பேரின்பம் என்றும் வகுத்தார்கள். இது நம்ம கொஞ்சம் அப்படியே சயின்டிபிக்கா போனா எப்படி வரும் சாமி, கொஞ்சம் சொல்லுங்க. என்ன சாமி ஒரே அமைதி? நீங்க படிச்சீங்க போங்க. நானா சாமி? நான் அந்த அளவுக்கு படிச்சிருந்தேன், நான் ஏன் சாமி இப்படி இருக்கேன்? சயின்டிபிக்கா போறீங்களா? அதான் சொல்றேன். பாமரனுக்கும் புரியுற மாதிரி சொல்லுவோம். என்ன சொல்றீங்க சாமி? சொல்லுங்க, என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? சொல்லுங்க, நல்லது, அதான் புரியுது, சொல்லுங்க. இல்லைங்க, சார் கேட்டார்ல,
உலகியல்ல வந்து எனக்கு இன்பமா இருக்கு. சார் இல்ல சரி, அதான் சயின்டிபிக்கா நிரூபிங்க எப்படி உலகத்துல நான் இன்பமா. நிரூபிக்கலாம் முடியாது. எனக்கு அந்த அளவுக்கு அது கிடையாது. நான் சொல்றேன் பாத்துங்க. எல்லாம் நிரூபிச்சிட்டாங்க. நீங்க அதை படிச்சு பாத்துக்குங்க. ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டாங்க. படிச்சு சரி, பார்த்துட்டு உங்களோட ஓகே. தீசிஸ்ல பயன்படுத்த போறீங்களா இல்லைன்னு நீங்க முடிவு எடுத்துக்கங்க. ஓகே, டோபமைன் வந்து the rewarding chemical 4 இருக்கு. There are 4 main hormones that primarily responsible for creating those feel good emotion and sensation. உங்களுக்கு feel good தானே வேணும்? சரி, ஓகேவா? They moderate our feelings of well-being and influenced by stress levels, self-care and lifestyle choices. Okay, அதான் அப்படிதான் வரும். இப்போ உதாரணத்துக்கு டோபமைன்னாக்கா தி ரிவார்டிங் கெமிக்கல், கம்ப்ளீட்டிங் அ டாஸ்க், டூயிங் செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டீஸ், ஈட்டிங் ஃபுட், செலிப்ரேட்டிங் லிட்டில் வின்ஸ், இதெல்லாம் வந்து ஓகே. டோபமைன்ஸ் இருக்கும். ஆமா, இதெல்லாம் உலக வாழ்க்கை சரியா? உலகில நீங்க ஏதாச்சும் பண்ணணும் சார். நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதான் வரும். அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலன்னு வச்சுக்கல ஸ்ட்ரெஸ் வந்துடும். இது சரி, இன்னும் முடிக்கலையே, அப்பதான் அந்த டாஸ்க் உருவாக்கி இருப்போம். ஆனா நம்மளே ஸ்ட்ரெஸ் ஆயிடுவோம். நம்மளே உருவாக்கிட்டு நம்மளே வந்து கவலைப்பட்டு நினைக்கிறோம். நம்மளே oxytocin, the love hormone, playing with a dog, playing with a ம், baby, holding hands, hugging your loved ones, காதல் ம், வச்சுங்களேன், அன்பு, ம், பாசம், இந்த மாதிரி. ம், serotonin, the mood stabilizer, sun exposure, meditating, running, being in nature, இந்த மாதிரி வரும். ம். அடுத்து endorphin, the painkiller, laughing, exercising, dark chocolate, essential oil. இது வெளியில இருந்து சார் ஏதாவது நீ உள்ள போட்டாதான் இது சொர்க்கம் மூலையில. சரி, ஓகேவா? அப்ப நீங்க என்ன செய்வீங்க, ஒன்ஸ் அது வந்து சுரந்துருச்சு, இப்போ உதாரணத்துக்கு இப்போ டோபமைன் சுரந்துச்சு வச்சுங்களேன், நீங்க டோபமைனுக்கு அடிமை ஆயிட்டீங்கன்னாக்கா அதை தேடிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. இப்போ அதனாலதான் ம், நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு வெளியில வந்து இன்பமா இருக்கு. ஏன்னா நீங்க ஏதாச்சும் பண்ணா உங்களுக்கு டோபமைன் சுரக்குது, இல்லைன்னா ம். சுரக்காது. ஓகே, ஓகேவா? நல்லா நல்லா ஒரு பரோட்டா போட்டா, நல்லா சிக்கன் பரோட்டா போட்டா. பரோட்டா அது இதுன்னு போட்டாக்கா ஜாலியா இருக்கும். நல்ல ஒரு சரி, சாப்பாடை போட்டாக்கா ஜாலியா இருக்கும். சரியா? ஆனா இப்ப வள்ளலார் என்ன சொல்றாருனாக்கா, இதெல்லாம் சிற்றின்பம் சொல்லிட்டார்ல. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு, நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, என்னுடைய கருத்துப்படி, சாமி அது கொஞ்சம் பாத்துக்குங்க, ஏதாச்சும் உளறி தெரியல போறேன். சாமி கேரியா. வள்ளலார் என்ன சொல்றாருனாக்கா, வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம்ன்றாரு. அப்புறம் என்னன்னாக்கா, இதுவும் வந்து ஒரு கெமிக்கல் சுரக்குது, அது வந்து அமுதன்றாரு. அமுதம் வந்து சாப்பிடணும், அமுதம் சாப்பிடணும், அது சுரந்தன என்ன செஞ்சிருது சார், அது வந்து பெர்மனன்டான ஒரு இன்பத்தை கொடுத்து உடம்பெல்லாம் மாத்தி ஒரு வழி பண்ணி உண்மையான இன்பத்தை அனுபவிக்கிறோம். வெளியில இருந்து இல்ல, உள்ளுக்கேந்து தானாவே இன்பமா இருக்கும். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சாமி, சரியா சொன்னா? அதுதான் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு கொஞ்சம் காட்டுங்கன்றோம். நீங்க தான் ஏன் வெளியில போயிட்டு அவங்க அந்த இதுக்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எப்படியா கிடைக்கும்? விட்டுவாங்க. சரி, அப்ப கிளம்புவாங்க, ஃபிளைட் புக் பண்ணுங்க, ஊருக்கு கிளம்பிடுவோம், இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு. இவ்வளவு பேசி இவ்வளவு சொல்லிட்டு சும்மா வீட்டுல உட்காருங்க சொன்னாக்கா எதுக்கு நீங்க இப்ப ஃபிளைட் எடுத்து இந்தியாவுக்கு போறீங்க? சும்மா இருங்கயா, ஐயா, போதும். பையன் படிச்சு முடிக்கணும், அவனுக்கு இவ்வளவு காசு கட்டணும், டிப்ளமா டிகிரி எடுக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவன் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும். நீங்க என்ன உடனே வர சொல்றீங்க? சும்மா நான் உங்களை வர சொல்லி நான் உங்களை எங்கேயா வர சொன்னேன்? வீட்டுல சும்மா உட்காருங்க சொன்னேன். வீட்டுல சும்மா உட்காருங்க சொன்னாக்க வர சொன்னேன், போக சொன்னேன். எப்படி சும்மா உட்காருதுன்னு கேக்குறேன். இவ்வளவு இருக்க நேரம் கிடைக்கும் போது சும்மா உட்காருங்க. ஓ, அப்படி சொல்றீங்களா? நேரம் கிடைக்கும் போது சும்மா உட்காந்து பழகுங்க. போவே சும்மா இருக்கிறதே நல்லா இருக்கும். அப்புறம் அதே ஒரு முழு வேலையே ஆயிரும். விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் பழகி பாருங்க, டிட்டாச் ஆகி பாருங்கயா. என்னையா இது இப்படி என்னையா சொல்றது? என்ன சாமி, சரியா சொல்றேன் சாமி? சிம்பிளா சொல்றேன். கதை வச்சம் படிக்கணும் வச்சுங்களேன், டைம் பாஸ். அது கதை படிக்கிற பாரு, எழுதுறாங்க, அவனுடைய மென்டாலிட்டி அதுதான் அந்த கதையில இருக்கும். அது எதனால என்ன சாமி சொல்றீங்க, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஒரு கதை புத்தகம் படிக்கிறேன் சார், கதை புத்தகம் படிக்கிறோம். ஓகே, டைம் பொழுது வந்து படிக்கிறீங்க. சரி, அப்ப என்ன ஆகும், அது எழுதுனா இல்லையா, அவன் மைண்ட்ல என்ன இருக்கும் அதான் எழுதிருப்பான் கதையில. சரி, அவனோட ஹேபிட் தான் வரும். ஆமா, அதெல்லாம் நம்ம ஃபீலிங்ஸ் பாதிக்கும். சரி, கற்பழிப்பு, கொலை பண்றது, கொள்ளடிக்கிறது, ஏமாத்துறது எல்லாம் வரும் அதுல. எல்லாத்தையும் கக்கிடுவான்றீங்களாங்க? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். பாருங்க, அந்த கதையில வில்லன் இல்லாம கதையா கிடையாது. வில்லன் வருவாங்க, கதாநாயகன் வருவாங்க, 2 பேர் மாத்திக்குவாங்க, வில்லன் ஜெயிச்சே வருவாங்க, கடைசியில் கதாநாயகன் ஜெயிப்பான். இதான் கதை. அது படி நம்ம வந்து கதை கூடயே போயிடுறோம். சரி, ஃபீலிங்ஸை நம்ம அப்படியே நம்ம வந்துடுது. 2 பேரும் அடிச்சு, இப்ப கிரிக்கெட் பாரு இல்லையா, அவனே பந்து போறான், இவனும் அடிக்கிறான்.
இவன் தெரியுமா, அட்ரா 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 அட்ரா, இப்படி கேட்ச் இப்படி 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 ம் இவன் கத்துறான். ம் அவன் விளையாடுறவன் எங்கேயோ விளையாடுறாங்க, ம் இவன் ஏன் கத்துறான்? அப்படி எல்லாம் முடிக்கிறான் இவன். முழுங்கிடுறான். ஓகே, ஆச்சா, இப்போ ஆச்சு. இவன் 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 யார் சப்போர்ட் அவன் ஜெயிக்கிறேன்னு சொன்னா, ம் இவன் அப்படியே மைண்ட் ஒழிஞ்சு ஐயோ போயிட்டான்னு மனசு வந்து போகுது. சரி. இது ஒழியல. ம் வெளியே வரும்பொழுது ஒரு பாராயணம் பண்ணுறீங்க. ம் பாராயணம் பண்ணும்போது அந்த மீனிங் தெரிஞ்சு படிச்சீங்கன்னா ம் மனம் உருகி அப்படியே அழகாக படிப்பீங்க. ம் படிச்சிட்டீங்கன்னா படிச்சமேன்னு சொல்லி டயர்ட்னஸே வராது, ம் டைம் வேஸ்ட் பண்ண நினைப்பே வராது, மனம் ஆனந்தமாக இருக்கும். ம் இதுதான் பேரின்பம். ம் அது வந்து சிற்றின்பம் தான். இன்பம் முழுசாக கிடைக்காது அதில். சரி. டெம்பரரி. அருள் வந்து பெர்மனன்ட். ம் பெர்மனன்ட் சொன்னாங்க. இது வந்து மனசை நல்லா உடம்பு நல்லா வச்சுருக்கோம், பிரெயின் நல்லா வந்து இதுக்கு வந்து இதை சொல்லுங்களேன், உடம்புக்கு வயசு வேற, பிரெயின் ஹார்ட்டு கிட்னிலாம் வயசு வேற. ஆமா. அந்த வயசை வந்து குறைக்கும். ம் இது சந்தோஷமா இருக்கிறது, ஏக்கம் இல்லாமல் இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது, ம் இதெல்லாம் வந்து அந்த பிரெயினுக்கும் ஹார்ட்டுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். அதெல்லாம் வயசு குறையும். ஐயா வந்து சுத்தம் சொல்றாருல, ம் 12 வயசு பேருன்னு சொல்றாரு இல்லையா, ம் அது 12 வயசு பேரும் எப்படி வரும்? அதான் சொல்றாரு, மாதிரி. கவலைப்படாத, ம் எல்லாம் ஆண்ட தோணை இருக்கிறான், ம் வருத்தப்படாத, எல்லாம் சொல்றாரு இல்லையா. ம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிடலாம். பயமே கிடையாது, ம் பயமே கிடையாது. அதனால இருக்கும்போது நம்ம ஹார்ட் எல்லாம் வந்து அதோட ஏஜ் வந்து குறையும். நம்ம ஏஜ் வந்து 60-70 இருக்கும், ம் ஹார்ட் ஏஜ் வந்து 40-50 தான் இருக்கும். ம் அது மாதிரி குறைஞ்சி சுத்தம் வரும்பொழுது 12 வயசு படம் வந்ததுனாங்க. அப்போ என்னாச்சுமா, மழை எங்கேயோ போயிடுச்சு, ம் மழை ப்ராப்ளம். ம் அதில் வயசால பிரெயினுக்கு, ஹார்ட்டு, கிட்னிக்கு, லங்ஸுக்கெல்லாம் வயசு குறைச்சோம்னா ம் ஆயில் நீடிக்கும். ம் ஆனால் சிற்றின்பத்தில் வந்தவங்களுக்கு உணர்ச்சி வந்தது அதெல்லாம் வந்து குறைக்கும். ம் மூளைகள்லாம் வயசு ஜாஸ்தி ஆகிடும். அது அதெல்லாம் மழை சீக்கிரம் வந்துடும். இதை தெரிஞ்சு சொன்னசாமி பாருங்க. என்னய்யா டாக்டர் ஐயா, டாக்டர் சரி, அதான் சொல்றது உண்மைதான். இப்ப அதாவது நீங்க மத்தவங்களோட நான் உங்கள்ட்ட கேக்குறேன் ம், சார். இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு படம் பாத்தீங்க வச்சுங்களேன், உட்காந்து படம் பார்த்துட்டீங்க. படம் பார்த்து ம், முடிச்சுட்டு ம். இப்ப நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. படம் பார்த்து முடிச்ச பிறகு ஒரு கில்ட் ஃபீலிங் வரும். டைம் வேஸ்ட் பண்ணிட்டுமே, நல்லா இருந்துச்சு படம், ஆமா. ஒரு கில்ட் ஃபீலிங். அதே நீங்க தியானம் பண்ணீங்கன்னாக்கா கில்ட் ஃபீலிங் வருமா? வராதுதான். அவ்வளவுதான், கதை முடிச்சு போங்க. சரி வாங்க அடுத்து போவோம். படிங்கம்மா, இன்னொரு பேரா படிங்க. நல்ல வாசனை பொருந்திய மலரின் தேனை உண்ட வண்டானது ஆனந்தம் அடைந்து மயங்கி இருக்கும். அதுபோல அருளியலில் தோய்ந்த பக்தர்கள் பரமானந்த சுகத்தை அனுபவித்துக் கொண்டு இருப்பார்களாம். அந்த பரமானந்த சுகத்தில் திளைத்தவர்கள் மீண்டும் உலகியல் சுகத்தை நாட மாட்டார்கள். பேரானந்த நிலையை விட்டு பிரியாது அதனுடனேயே ஒன்றி இருந்து அந்த சுகத்திலேயே கழித்து கழித்து கலந்து கலந்து அதீத நிலை அடைவதற்குரிய இயற்கையான மாறுபாடில்லாத நிலை எது என்றே தேடிக்கொண்டிருப்பார்கள். போதுமா சாமி. சார் இப்ப வருவோம் சார் கதைக்கு. சார் பாருங்க, நல்ல வாசனை பொருந்திய மலரின் தேனை உண்ட வண்டானது சரி ஆனந்தம் அடைந்து மயங்கி இருக்கும். ஆமா, அதுபோல அருளியலில் தோய்ந்த பக்தர்கள் பரமானந்த சுகத்தை அனுபவித்து கொண்டு இருப்பார்களாம். சமே, பரமானந்த சுகம் என்ன சமி? பர்மனண்டான சுகம். சரியா? பரமானந்தம் மேக்ஸிமம்ல, அதுதான் பெரிய ஆனந்தம். ஓகே, அந்த பரமானந்த சுகத்தை திளைத்தவர்கள் மீண்டும் உலகியல் சுகத்தை நாட மாட்டார்கள். பேரானந்த நிலையை விட்டு பிரியாது அதனுடைய ஒன்று இருந்து அந்த சுகத்திலேயே கழித்து கழித்து கலந்து கலந்து அதீத நிலை அடைவதற்குரிய இயற்கையான மாறுபாடு இல்லாத நிலை எது என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். சார், நான் கூட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க முந்தி கியா பாய்ச்சிங்க. ஆமா. இப்ப நீங்க என்ன பாய்க்கிறீங்க? மெர்சிடிஸ் பாய்க்கிறீங்க தானே? சரி. திருப்பி நீங்க கியாக்கு போவீங்களா?
போக மாட்டேன் கண்டிப்பா. அப்ப அதே மாதிரிதான். நீங்க ம். ஒன்ஸ் உங்களுக்கு கிளிக் ஆயிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க திருப்பி கீழே வர மாட்டீங்க. இப்ப உங்களுக்கு கிளிக் ஆகல, முயற்சி பண்ணல, ம். கிளிக் ஆகல, அனுபவிக்கல, கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அது இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு தானே போவோம். அது மாதிரிதான். கீழே இறங்க ஓகே. மாட்டீங்க. சார் நான்லாம் ஒரு காலத்துல சார் சின்ன வண்டி வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன் சார். ம். டாய் கார் வச்சு விளையாண்டுட்டு இருந்தேன். இப்ப என்கிட்ட சரி. டாய் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா பெருசா நான் என்ன கட்டு போக மாட்டேன். அதே எனக்கு வந்து ஒரு மெர்சிடிஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா ஜாலியா எடுத்து ஓட்டுவேன். என்னய்யா அது மாதிரி ரிவர்ஸ்ல போறதுக்கு திரும்ப மேல போறீங்க, இன்னும் பெருசு பெருசா வாங்குறீங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு கீழே எல்லாம் போறீங்க, திரும்ப டாய் காருக்கு போனீங்க. நெல்லியா இல்லைங்க, நான் என்ன சொல்லி முடிக்கிறேன் பாத்தீங்க, இதுதான் உங்க பிரச்சனை. சொல்லுங்க. அதாவது பெருசா ஒண்ணு கிடைச்சிருச்சுனாக்கா நீங்க இந்த சின்னதை தேட மாட்டீங்கன்றேன். அவ்வளவுதான் கதை. அதான் ஊமையில ஆன்மீகத்துல பெருசு வந்து இப்ப அடுத்த நம்ம அடுத்தது. நம்ம நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா சார்? ம். பெருசு வேணும்ட்டு சின்னதை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதான் பிரச்சனை. என்ன 247,000 கோடி சித்துல ஒரு சித்து கூட கை கூட மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, அதெல்லாம் உருப்படி சும்மா இருக்க பாருங்கய்யா. திட்டு கூடுது, அது கூடுது, இது கூடுது. சும்மா இருந்தா எல்லாம் வந்து கூடிடும். அப்பதான் ஏதாவது சேட்டை பண்ணிட்டு இருக்கோம். இது கிடைக்க மாட்டேது, அது கிடைக்க மாட்டேது. என்ன சாமி? என்ன சாமி? ஆமா ஆமான்னு ஆமா சாமி போட்டுட்டீங்க. சொல்லுங்க சாமி, சரியா அங்க சொல்ற மாட்டே. ஆமா சொன்னேன். அதான் ஆமாண்ணாரு. நீங்க ஆமாண்ணா சரி அர்த்தம். சரியா? சும்மா அப்ப okay. ஐயா ரொம்ப ஓவரா அம்பலத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல சாரி, சாமி சும்மா விடக்கூடாதுல்ல. நீங்க அவருக்கு சும்மா இல்ல இருக்கு. நீங்க அவருக்கு சாமி செல்ல சாமி சும்மா இருந்து அப்படியே ஜாலியா இருக்குது எனக்கு பிடிக்கல. ஏதாவது சொல்லணும். நீங்க அவருக்கு செல்ல பிள்ளை ஆயிட்டீங்க, அதனாலதான் இந்த இந்த இப்படி போயிட்டு இருக்கீங்க. அதான். என்ன சாமி? சும்மா இருந்தா தானே சுகமா இருக்குது. சும்மா தான் இருக்க முடியல. எத்தனை பேரால சும்மா இருக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். சும்மா இருந்தாலே ஒரு பயம் வந்துருது. நம்ம எதுவுமே செய்யலையே, சோம்பேறி ஆயிட்டுமா அப்படின்ட்டு. இருக்கா சாமி? உங்களுக்கு அப்படி இருக்கா? எனக்கு அப்படி இருக்கும் சில சமயம். ஆமாயா, ஏதாவது படுத்து ஒண்ணு பண்ணு. 6 மணி நேரம் போய் படுத்தா இவ்வளவு வேலை இருக்குன்னு எந்திரிச்சு வந்துடுறேன், திரும்பி தூங்க கூட முடியலையா? பாருங்க, உங்களை யாரு அவ்வளவு வேலையை தேட சொன்னது இப்ப? அதுவா வருது, நம்ம எங்க தேடுறோம். சரி, அடுத்து படிங்க வேற யாரும். நன்றிமா. நன்றி சார். ஏய் நோ 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 நோ, the one is paint cannot. படிக்கிறேங்க. டேய் கொண்டாருங்க. ஞான நூல்கள் பல தோன்றியுள்ளன, அவைகள் இறைவனுடன் இரண்டர கலக்கும் ஞான வழியை. இறைவனுடன் இரண்டர கலக்கும் ஞான வழியை கூறும் ஞான நூல்கள் அனைத்தினையும் நன்கு உணர்ந்தோர் பயின்றோர் யாவரும் அந்த இயற்கை நிலையை கூற முடியாது தவிக்கின்றார்களாம். ஞான நூல்கள் பல தோன்றியுள்ளன, அவைகள் காட்டும் மார்க்கங்களும் வெவ்வேறாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவைகள் இறைவனுடன் கலந்து அதீதமாதற்குரிய இயற்கை நிலை யாது என்று கேட்டால் அதுதான் எங்களால் கூற முடியவில்லை. நாங்கள் கூறும் கணக்கு வழக்கு அனைத்தினையும் கடந்ததாக அல்லவா அந்த நிலை உள்ளது. எவர்க்கும் அந்த நிலை காண்பதற்கு அரிதாகவே உள்ளது என்று ஓலமிடுகின்றனவாம். அந்த பெருநிலையை காட்டக்கூடிய அளவை கூறுவதில் மட்டும் அத்தனை ஞான நூல்களும் எந்த பிணக்கும் இல்லாது ஒருமித்த கருத்தையே விளக்குகின்றன. எவ்வகைதாம் தவம் செய்யினும் எய்தறிதாம் தெய்வம் என்று நம் பெருமானார் வேறொரு பாடலில் குறிப்பிடுகின்றார். அருள் விளக்க மாலை பாடலில் கூட அந்த இறைவனை பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும் என்று எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடாது என்று கூறுகின்றார். முடிச்சிருவோம். இறைவனுடன் இரண்டர கலக்கும். இப்ப சார் நம்ம பிரச்சனை என்னதுமா சார்? நம்ம வந்து மத்தவன் என்ன பண்றான், உலகத்துல என்ன இருக்கு, மனுஷன் உருவாக்கி வச்ச இன்பத்தை அனுபவிக்க பாக்குறான். ஆக்சுவலி கடவுளோட இயற்கையான ஒரு இன்பம் இருக்கான். அந்த இயற்கை இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போல இருக்கு. எதுவுமே செய்யாம சும்மா இருந்தாலே சுகமா இருந்துச்சுன்னா என்ன பண்றது சார்? இல்ல என்ன கேக்குறோம்னா, ஒரு டீஸ்பூன்ல வாயில வச்சு விட்டா போதுமே, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம்ல. அதான் சார் நானும் முந்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டீங்கன்னாக்கா, மெய் உணர்ச்சியை ஏற்படுத்தி விட்டீங்கன்னாக்கா நாங்க அதை புடிச்சுக்கிட்டே, இப்ப உதாரணத்துக்கு சார் ஒரு வாட்டி ட்ரக் அடிச்சுட்டேன்னு வச்சுங்களேன், அதோட அதை விடுவோமா?
அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே இன்னும் மேல 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 வந்துடும்ல, அந்த மாதிரி ஏதாவது காட்டி விடுங்க. இப்ப ம். என்ன பிரச்சனைனா, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறோமா, ஆ, ஆன்மீகத்தை போறோமா, அப்படியே உலகில் அப்படியே ஜாலியா போயிட்டு அப்புறம் இங்க ஒரு காலு அங்க ஒரு காலை விட்டுக்கிட்டு படாத பாடு போடுறோம். என்ன தம்பி? ஏன் ஞாபகம் கேட்கல காலைல? ஆ? ஞாபகம் கேட்கலையா? கேட்கல ஞாபகம் கேட்கல ஞாபகம்? கேட்கல கேட்கல. சும்மா உட்காந்துறீங்க? ஆ? சும்மா உட்காந்துறீங்க? சும்மா சும்மா உட்காந்துருக்கீங்களே. உட்காந்துருக்கேன். சாமி நீங்க ஏன் சாமி என்ன போட்டு விடுறீங்க? என்ன போட்டு கொடுக்குறீங்க ஏன் சார் நீங்க? ஒரு கால் வருது, கொஞ்சம் இருங்க வந்துடுறேன். வாங்க 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 வாங்க. சாமி என்ன மாத்தி விட்டுருக்கீங்க. சரவணண்ணே. யாரா அது? இவன் வந்துட்டானா? புது கம்ப்யூட்டராடா? ஆமா ஆமா. சொல்லு சொல்லு நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னோட கருத்து இது. சொல்லு சொல்லு. அதாவது இப்போ இப்போ ஒண்ணுமே நமக்கு ஒண்ணுமே அந்த கொஞ்சமாவது கொடுத்தாலாவது நம்ம அடுத்தடுத்து பிடிச்சி ஏறுவோம்னு சொல்றோம்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு நம்ம அப்படிதான் கேட்போம். கொஞ்சம் கொடுத்தா நான் அதை வச்சு கூட போய்க்குவேன் அப்படின்னு. நாளைக்கு அந்த கொஞ்சம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து நம்ம சொல்லுவோம், அதான் கொஞ்சம் கொடுத்தாங்களா, முடிஞ்சா ஒரு டம்ளர் கொடுக்க வேண்டியதானே, கொஞ்சமாவது வயிறு நிறையுமே அப்படின்னு. அதுக்கு அடுத்த தேவைக்கு நம்மளோட முயற்சி பண்ண மாட்டேங்கிறியா? இப்போ நமக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதே எனக்கு என்னமோ இதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும், நம்ம வந்து கிஃப்டடா இருக்கணும், கிராட்டிடியூட்டா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறியா? நாங்க அப்படிதான். நான் என்ன சொல்றேன்னாக்கா, நாங்க அப்படிதான் இருப்போம். அதான் உங்களுக்கு எங்க பத்தி தெரியும்ல. நான் கேட்கும் போதெல்லாம் கொடுங்க முடிச்சு. அதனாலயே கொடுக்க மாட்டாரோ என்னமோ தெரியல. இவனுக்கு கொடுத்தாக்க ஓவர ஆடிடுவானுங்கள. சாமி அப்படி இருக்குமா சாமி? என்ன சாமி சொல்றீங்க? குழந்தைக்கு எப்படி பழக்கம் தெரியும்? படத்தை குழந்தை திறப்படுது, முதல்ல பன்னெண்டு படுக்குது, உட்காருது, நிற்குது, நடக்குது, போடுது, அப்படிதான் வருது. அது அப்புறம் 1ஆம் கிளாஸு, 2ஆம் கிளாஸு, 5ஆம் கிளாஸு அப்படிதான் படிப்பு வருது. அனுபவம் கொஞ்சமாக தான் வரும். உள்ளே இப்போ மேலே வந்துச்சுன்னா நம்ம தாங்க முடியாது, நம்மளால பயிற்சி முடிச்சிடும். அனுபவம் கொஞ்சமாக தான் வரும். ஆனால் நம்ம அதிலே தொடர்ந்து இருக்கணும், அவ்வளோதான். அனுபவம் கட்டாயம் வரும். ஏன் இப்போ அந்த அனுபவங்கள் வரும்போதுங்க, இப்போ அந்த அனுபவங்கள் வரனால அதுக்கேற்ற பக்குவங்கள் நமக்கு வருமா, இல்ல அந்த கட்டாயம் வருதா? கட்டாயம் இல்லை வர பக்குவம் வந்துடும் சார். ஓகே ஓகே ஓகே. அது நம்ம இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா நம்மளுக்கு? இது எல்லாமே இந்த மாயை பண்ற மனசுல பண்ற வேலைதான். மனசுதான் வந்து சும்மா கிடந்து சங்க ஊதி கிடக்குது. சும்மா இருந்திருக்கலாம், இதா கற்பனை பண்ணிட்டு இது இருந்தா நல்லா இருக்குமே, அதுதான் நல்லா இருக்குமே நம்ம அப்படி கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல போயிட்டு உட்காந்து தியானத்தை பண்ணுங்க, தவத்தை பண்ணுங்க, முடிச்சு அப்போ நிம்மதியா இருப்பீங்க, எதையும் சிந்திக்காம. இல்ல நீங்க இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சீங்கல்ல, நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா உனக்கு அப்படின்னு. பட்டுன்னு எனக்குள்ள ஒருத்தன் பதில் சொல்றான், எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். எந்த பிரச்சனையும் சொல்றேன், பிரச்சனை தான், எல்லாமே பிரச்சனை தான். சரி, ஞான நூல்கள் பல தோன்றியுள்ளன. அவைகள் காட்டும் மார்க்கங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவைகள் அவர் அப்படிதான் தெரிவாரு. அவர் வேற மாதிரி ஆயிட்டாரு, அவர் வேற லெவல். இப்ப வேற மாதிரி தெரியுறேனையா? ரொம்ப எங்க ஆயிட்டீங்கப்பா? ஆமாவா தம்பி? அப்புறம் என்னப்பா தம்பி? அப்புறம் என்ன? சாமியே குடுத்துட்டாங்க, எங்க தெரியறியா? அப்புறம் என்ன? இல்ல இப்ப ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் போய் உடம்புலாம் குறைச்சி ஒரு மாதிரியா இருக்காரு சாமி. 5 மணிக்கு எழுந்து 5 கிலோமீட்டர் ஓடுறாராம். ஐயா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அப்ப சொல்றாரு 1 மாசமா ஒண்ணுமே செய்யல. சரி நன்றி. இறைவனுடன் கலந்து இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவைகள் இறைவனுடன் கலந்து அதீதமாதற்குரிய இயற்கை நிலை யாது?
என்று கேட்டால் அதுதான் எங்களால் கூற முடியவில்லை. இப்ப எல்லா நூலும் வந்து சொல்லுது சாமி. சரி, கடவுள்கிட்ட கலந்து எப்படி போறது பார்த்தா அதுதான்ப்பா எங்களுக்கு தெரியாது. அது நாங்க ஏன்ப்பா இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லுதா? நாங்கள் கூறும் கணக்கு வழக்கு அனைத்தனையும் கடந்ததாக அல்லவா அந்த நிலை உள்ளது அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. எவருக்கும் அந்நிலை காண்பதற்கு அரிதாகவே உள்ளது என்று ஓலமிடுகின்றனவாம். அந்த பெருநிலையை காட்டக்கூடிய அளவை கூறுவதில் மட்டும் அத்தனை ஞான நூல்களும் எந்த பிணக்கும் இல்லாது ஒருமித்த கருத்தையே விளக்குகின்றன. என்ன தம்பி சொல்ல வரீங்க? ஓ, அதாவது அவன் இப்ப உதாரணத்துக்கு இது அந்த நூல் இந்த நூல்லாம் இருக்குல்ல, எல்லாம் வந்து கடவுளை பத்தி சொல்றாங்க. கடைசியா கடவுள்கிட்ட எப்படி கலக்குறது கேட்டா அதுதான் எங்களுக்கு தெரியாது. ஒத்த கருத்தா சொல்றாங்க அதை மட்டும். ஓ, எவ்வகைதான் தவம் செய்யணும் எய்தறிதான் தெய்வம் என்று நம் பெருமானார் வேறொரு பாடலில் குறிப்பிடுகின்றார். எவ்வகைதான் தவம் செய்தும் அதுக்கப்புறம் அடுத்த வரிதான் பஞ்சு. எனக்கு எளிதில் கிடைத்த என் மனம் இடங்கொண்ட தெய்வமா சாமி. விட்டு படிக்கிறீங்க, விட்டு படிக்கிறீங்களா? விட்டுறீங்க. என்ன விட்டேன்? படிக்கல. அந்த பெருநிலையை காட்டக்கூடிய அளவை கூறுவதில் மட்டும் அத்தனை ஞானங்களும் பிணக்கு இல்லாது ஒருமித்த கருத்து. அதான் சொன்னேனே, எல்லாரும் என்னால முடியலன்னு ஒத்த கருத்து சொல்றாங்க. எவ்வகைதான் தவம் செய்யணும் எதிரிதான் தெய்வம் என்று நம் பெருமானார் வேறொரு பாடல். என்னதான் பண்ணாலும் கிடைக்காது, நான் பண்ணதை பண்ணா கிடைக்கும் அப்படின்றாங்களா? அருள் விளக்கம் வேற. எவ்வகைதான் தவம் செய்யணும் எதிரிதான் தவம் எத்தனை விதமா இருக்கு இல்லையா? ஆமா, இந்த விதமாலாம் பண்ண கிடைக்காதாங்கிறாரு. நான் பண்ண பண்ண எனக்கு எழுது கட்சிச்சு நான் பண்ண பண்ணுங்க, என்ன தவணா கிடைக்காதுன்னாரு. சரி, அதான் சரி. நம் பெருமானார் வேறொரு பாடலில் குறிப்பிடுகின்றார். அருள் விளக்கமாலை பாடலில் கூட அந்த இறைவனை பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும் என்றும் எவராலும் பெரிதொன்றால் கண்டறிதல் கூடாது என்று கூறுகின்றார். பெருஞ்சோதி அனுபவமால அருளக மாலை 37 தொண்ணூறு திறக்கிறேன். அது 37 இல்லைங்க சாமி, நான் சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கேன் சாமி. என் வீட்டுல இல்ல. தொண்ணூறு. தவறாது படிக்குமா? தவறாத வேதாந்த சித்தாந்த முதலாம் சாற்றுகின்ற அந்தமெல்லாம் தனித்துரைக்கும் பொருளை இவராத சுத்த சிவ சன்மார்க்க நிலையில் இருந்தருளாம் பெருஞ்சோதி கொண்டு அறிதல் கூடும். எவராலும் பிரிதொன்றால் கண்டறிதல் கூடா. என்னை என் ஆணே என் மகனே அருட்பெரும் ஜோதியைதான் தவறாது பெற்றனை நீ வாழ்க என்ற பதியை சபையில் நடத்து அரசே என் சாற்றும் அணிந்தருளே. தவறாத வேதாந்த சித்தாந்தம்லாம் சொல்லக்கூடிய அந்த 6 அந்தங்களும் சொல்லக்கூடிய இறைவனை பொருளில இறைவனை அந்த இறைவனை சுத்த சிவ சன்மார்க்க நிலையில இருந்து அருளாம் பெருஞ்சொல்ல அறிதல் சன்மார்க்கத்தை தாவம் பண்ணி பேரொழி பக்கம் இல்லையா, அந்த பேரொழியை கண்டா தெரிஞ்சுக்கிற முடியும், பார்க்க முடியும். யாராலையும் வேற எதனாலையும் கண்டறிய கூடாது. எந்த தவம் பண்றாங்களா இருந்தாலும் என்ன பண்ணாலும் பார்க்க முடியாது. ஏன்னா பெருஞ்சை பார்க்க அவன்லாம் பெருஞ்சை பார்த்தா தான் பார்க்க முடியும். பெருஞ்சை பார்த்தா அப்புறம் பெருஞ்சோதி உள்வழி பொண்ணு உள்ளி வரும். வேற என்ன பார்க்கணும்னா வராது. சொல்றாரு, எவராலும் கண்டக்கூடாது என் நானே என் மகனே அற்புதத்தை தவறாது பெற்ற. அற்புதம் பெற்றேன்னு அர்த்தம் பெருஞ்சை பார்த்துட்டேன், பெருஞ்சை நீ பார்த்துட்டே. சரி, எந்த படி சாப்பிட்டு தெரியல. இது வந்து ஐயாவுக்கு என்ன தாவம் பண்ணி
புரித மனசை நிறுத்தி விந்துநாதம் பிறந்து பல நிலைக்கு போனாதான் பல பெருஞ்செய்தியை பார்க்க முடியும். அப்பதான் உள்ளே பார்க்க முடியும். நீ வேற மூச்சு பயிற்சி பண்றேன், கண் பயிற்சி பண்றேன், அதை பண்ணலாம், பெருஞ்செய்தி வராது. யாராலும் உங்களால பார்க்க முடியாது. மற்ற பயிற்சியெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார். மற்ற பயிற்சிலாம் வேஸ்ட், ஒன்றும் பண்ண முடியாது. டைம் தான் போகுமே தவிர ஆன்லை பார்க்க முடியாது. ஆனால் யாருமே ஆன்லை பார்க்கல. இன்னும் வேதாந்தம் ஆன்லை பார்க்கல. நான் போய் நின்றுச்சு அது வேற. அது மேலே போகல, அது என்ன போகல. யார் என்ன பயிற்சி பண்ணாலும் அந்த பயிற்சி ஏமாறாதீங்க, பயிற்சி போகாதீங்க. அது எந்த பயிற்சியும் ஐயா ஆன்லை பார்க்க முடியாது. அன்மான் தான் பார்க்க முடியும். இதுதான் தவ அனுபவத்தை வருத்தம் சொல்லுங்க ஐயா. வேற யாரும் அப்படி சொல்லலை. விந்து நாதம் பல விந்து பலநாதம் திக்கிறாதம் அதுநாதம் செம்பாதம் அதுக்கும் இப்படிதான் சொன்னார். மற்ற யாரும் வருஷம் படி சொல்லலை. ஆனால் வந்து வாசி பயிற்சி தான் மெயினாக பண்ணிருக்காங்க. சித்திரப்படம்லாம் கொஞ்சம் பாருங்க, அகத்தியர் உட்பட சித்திரப்பட பற்றியெல்லாம் எல்லாம் வாசி பயிற்சி தான். வாசி மூச்சு பயிற்சி சரியா? வாண்டாங்கிறார். சரி முடிச்சிருங்கம்மா. அதே போல எந்த ஞான நூலும் இறைவனை பற்றியும் அவனை அடையக்கூடிய மார்க்கத்தை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறுவதாக தெரியவில்லை. எந்த தூணும் தெளிவா சொல்ல முடியாது. சமே அதான் சொல்றேன், ஓதாது உணர்ந்திட ஒளி எழுத்தி எனக்குன்ட்டாங்களே, ஓதி தெரிஞ்சுக்க முடியாதோ? முடியாது. உலகலாம் நீ மேல என்ன ஓதுதற்கரியவா? சாமி அந்த பாட்டு படிங்க சாமி, அப்படியே சொல்லுங்க, கொஞ்சம் கேட்போம். உலகலாம் சும்மா சொல்லுங்க சாமி, எனக்கு திடீர்னு அது கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என் ஆசையை தீர்த்து வைங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கும்? உலகலாம் அழகிலா ஜோதியன் அம்பலத்தில் ஆடுவான்னாக்கா இதே கருத்து தானே வருது அங்கேயும், இல்ல வேறையா? அதே கருத்துதான். அதே கருத்து. ஆனா ஆரம்பத்தை பாடு செய்கிறவன் சொல்றாலே தவிர உள்ள சாதனை பற்றி சொல்லலை. இது வந்து பெரிய பிராணம் ஆரம்பிக்கிற போது இதை காமிச்சு ஆரம்பிச்சுதான் காமிச்சு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஆனா உள்ள பாடல் வரும்போது சாதனை வரல. அதுல ஒரு புராணமா போச்சு. இதை நீ எங்க இதுல எடுத்த? டேய் கடா அதுக்குள்ள எடுத்து போட்டுறீங்க, அதுக்குள்ள எடுத்து சேட்ல போட்டு விட்டாங்க. இந்த பாட்டு தான் உலகலாம் கூகுள் கூட வந்து போகுது. அதேதான் சாமி இப்ப வேற லெவலு. இப்ப வந்து சாமி வந்து பாட்டு தேட சொன்னாக்கா என்ன தெரியுமா, ஹிந்திலாம் புக்கை போட்டு பொறக்கிட்டு இருப்பாங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இப்ப பாக்குறேன் பட்டுன்னு லைட் மூஞ்சில அடிக்குது. வளர்ச்சி ஆப்பு பாய்க்கிறாங்க. ஆப்பு அடுத்து செக் பண்ணணும். அடுத்து வந்து உண்மையிலே அது சாமி தானா இல்ல ஏஐ வீடியோல அடுத்தது வந்து சாமி ரெக்ஸ் பண்ணி படுத்துட்டு இருப்பாங்க, சாமியோட ஏஐ வேலையை பாத்துக்கிட்டு இருக்காங்க. மூப்பா ஏஐ வெர்ஷன் இருப்பாங்க. அதுல வந்து ஃபுல்லா முடியலாம் கருப்பாயி அப்படியே யூத்தா இருப்பாங்க. சரி அடுத்து வேற யாரும் படிங்க. நன்றிமா. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். ஓகே தான், கேமரா நல்லா தான் இருக்குப்பா, பளிச்சுட்டு இருக்கு, பரவாயில்லையே. படிக்கிறீங்களா? படிங்கம்மா படிங்க. வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர். வேதாகமத்தின் விடைவறியீர். சூதாக சொன்னவளால் உண்மை வெடி தோன்ற உரைத்தலை என்ன பயனோ இவை என்று திரு அருட்பாவில் நம் பெருமானார் கூறியுள்ளதை இங்கு நினைவு கூறலாம். வேதங்கள் ஆகமங்கள் முதலிய நூல்களே இறைவனை பற்றி வெளிப்படையாக, அதாவது எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எளிய முறையில்
கூறாமல் உண்மையை மறைத்து சூதாகவே கூறியுள்ளன என்கிறார். அப்போதான் இல்லைங்களே சமே. நான் இந்த சூதாக சொல்றதுன்னா என்ன சொல்லுங்க சாமி? வெளிப்படையா சொல்றது இல்ல, வெளிப்படையா சொல்றது இல்ல, மறைச்சு வச்சிருக்கீங்க. மறைச்சு சொல்லுது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சாமி, சிவன்னா யாருன்னு படத்துல காட்டுறாங்கல்ல, அது வெளிப்படையா சொல்லாம ஒரு 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 இதுக்குள்ள ஒரு சிம்பிள் அப்படியே மறைச்சு வச்சுட்டாங்க. அதை டீகோட் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆமா 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 ஆமா. டீகோட் என்ன சொல்லுங்க சாமி தமிழ்ல? அலசி ஆராய்வார். அலைசு அலை இல்லைங்க சாமி, இது வல்லார் சொல்லும்போது எப்படி சொல்லுவாரு? புறங்கவியை சொல்லாமல் மனை போட்டு மறைத்து விட்டார்கள் முடிச்சு விட்டுருவாரு. புறங்கவியன்னா என்ன சாமி? வெளிப்படையா ஓப்பனா சொல்லாம மண்ணை போட்டு மறைச்சு விட்டாங்க. பாட்டு பாரு. விளைவதில் சொன்னவரால் உண்மை வெளித்தேண்டு வளர்த்தலை, உண்மை வெளிப்படையாக சொல்லல, என்ன பயனா இவை? பாத்தீங்களா சாமி, வல்லார் நான் தெளிவா சொல்லிடுறேன் சாமி. வல்லார் என்ன நோக்கத்துல சொல்லியிருக்காருனாக்கா, அவாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவ எல்லாத்தையும் போட்டு மண்ணை போட்டு மறைச்சு விட்டாங்கப்பா, அவ நம்பாதீங்கன்றாங்க. இது நான் வெளிப்படையா சொல்றேன். யார் ஒன்னாலும் இருந்தாலும் சொல்லிக்கணுப்பா. யாரும் என்கிட்ட பேசுங்க. என்ன சாமி? அவர் வேலையத்தான் சொன்னார், அவளை சொல்லல. வேதாகத்தை புடிச்சுக்கிட்டு தொங்குறது யாரு? அவாதானே. அவ சொல்லிச்ச நம்பினீங்கன்னா முடிச்சுக்கிறானே அப்படின்றாரு முடிச்சு. சவே பேசுனா இவாளுக்கு தூக்கம் வர மாட்டேது. அதான் அவளை பத்தி பேசுறானா இவாளுக்கு தூக்கம் வர. அவ அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அடுத்து படிங்கம்மா. அந்த இறைவனுடைய திருவடி காண்பதற்கு அரிது என்றே எல்லா ஞான நூல்களும் புலம்புகின்றன. எல்லா மதங்கட்கும் அப்பாற்பட்டு அவற்றின் விளக்கங்களுக்கு உட்படாத பெரியவனே தேவன் என்று அவன் பெருமையை விளக்குகின்றார். எவ்வகைதான் தவம் செய்யணும் எய்தறிந்தான் தெய்வம் என்ற நம் பெருமானார் எனக்கு எளிதில் கிடைத்த என் மனம் இடங்கொண்ட தெய்வமே என்று கூறியுள்ளதையும் கவனத்தில் கொள்வோமாக. இறைவனுடைய திருவடியை காண்பதற்கு அரிது. திருவடினா பேரொழி தானே? இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சாமி. ஒன்ஸ் நீங்க பேரொழியை பாத்துட்டீங்கன்னா மத்த ஒளி எல்லாம் ஈஸியா தெரியுமோ? ஏன்னா இது அது மட்டும் தான் அரிது, திருவடியை காண்பதற்கு தான் அரிது அப்படின்றாங்க. அத பாத்துட்டீங்கன்னா அடுத்த படிலாம் அப்படியே தானா வந்துடும். ஆமா மாற மாட்டீங்க. நான் பேரொழி எல்லாம் பாத்துட்டேன்னா கிளாஸ் எல்லாம் வரமாட்டேன் சாமி. என்ன எதிர்ப்பு யார் வரமாட்டாங்க? நான் வரமாட்டேன். உங்களுக்கு முடியாது சார், உங்களால முடியாது. வர முடியாது. பாருங்க. எல்லா மதங்கட்கும் அப்பாற்பட்டு அவற்றின் விளக்கங்களுக்கு உட்படாத பெரியவனே தேவன் என்று அவன் பெருமையை விளக்குகின்றார். அவன் தான் பெரியவன். சிரேசாமி, எவ்வகைதான் தவம் செய்தும் எய்தறிதாம் தெய்வம் என்ற எண்ணம் பெருமானார் எனக்கு எளிதில் கிடைத்து என் மனம் இடங்கொண்ட. எனக்கு எளிதில் கிடைச்சுன்னா சாமி என்னதான் பண்ணாலும் கிடைக்காது, ஆனா எனக்கு எளிதில் கிடைச்சிச்சு. அப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கணும் அவர்கிட்ட. இல்ல அதான் சொல்றாரு, மத்தவர் சொல்றாரு, நீ தவம் பண்ணினடா, என்ன பண்ணாலும் கிடைக்காதுடா, ஆனா எனக்கு எளிதா கிடைச்சிச்சுப்பா. வழிவான அர்த்தம். அது பாரு, அது டைரக்டா சொல்லாம சாமி. இப்ப வரலாறு என்ன சொல்றாருனாக்கா, அவாக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் தெரியும், வாப்பா அப்படிங்கிறாங்க. அதேதான். என்ன சாமி ஒத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு இந்தியா அவா இல்லைங்க, அவா உங்களை குழப்பி வச்சிருக்காங்க. அவா பூவாக்காக உங்களை குழப்பி வச்சிருக்காங்க. சரி, பூவா தெரியுமா? பூவா தெரியுமா சாமி?
அவ வந்து புவாக்காக உங்களை குழப்பி வச்சிருக்காங்க. அதை கேட்டுக்கிட்டு நீங்க வந்து குழம்பி போய் கிடக்குறீங்க. இங்க வாங்கப்பா, எனக்கு எளிதா கிடைச்சிச்சு, நான் காட்டுறேன் வாங்கன்றாங்க. எஸ் இல்லைன்னா அவ வந்து உங்களை புவாக்காக அடிமையாவே வச்சிருப்பாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க, குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. நீங்க காசு இல்ல கொடுத்துருங்க. இல்ல உண்மையா அவனுக்கு தெரியும் தெரியாது. அவனுக்கு அதேதான், தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது, அதான் உண்மை. ஆமா அவங்களுக்கு பாத்தீங்களா, நான் சொல்லல, இது வந்து கோதண்ட ராமன் ஐயா தான் சொன்னாரு. எல்லாரும் நல்லா கேட்டுங்கப்பா, அவாலாம் நல்லா கேட்டுக்கங்க, நான் சொல்லலப்பா. நம்ம இல்ல, அவங்களுக்கு நாலு பேர் இழுத்து விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம். ரைட், நல்லது. சரி இல்ல, சாமி, அவங்களுக்கு சாமி நான் கொடுங்க. ஆ சொல்லுங்க கோதண்ட ராமன் ஐயா, என்ன சொல்றீங்க? ஒன்னும் இல்லையா, அவங்களுக்கு சாதகமா தான் நான் சொன்னேன். அதாவது அவங்களுக்கு உண்மையிலே தெரிஞ்சிருந்தா வெளியே சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கும் தெரியாது, பாவம். பாவம் இல்ல, அவங்கதான் நம்மள சரி வேண்டாம், எதுக்கு என்ன வாயை கிட்டாதீங்க, அவங்க பண்ண வேலை இருக்குதே படம் சாமி. ஆ அவங்க வாழ்றதுக்காக நம்மள நாசம் பண்ணி விட்டாங்க சாமி. நம்ம அறிவாதான் இருந்தான், நம்மளும் நாசம் போனது, என்னது மோசம் போனது நம்ம தப்பு தான். சரி விடுங்க, என்ன பண்றது. சரி இப்ப சொல்லுங்க சாமி, ஒரு சாமரியை கொடுங்க. பூ மலர்ல தேன் இருக்கு இல்லையா, தேன்ல வந்து அப்படியே மனதான் அப்படியே பயந்து அப்படியே இருக்கும். அது மாதிரி பரமானந்தம் அனுபவத்தை, அருளியல் அனுபவத்தை அந்த மனசு சந்தோஷப்பட்டவங்கலாம் அப்படியே அதிகமா இருக்கு, அதிகம் கடிச்சாலே போகணும். அந்த இந்த நிலை எதுன்னு சொல்லி என்ன சொல்ல முடியாது, கணக்கெல்லாம் கலந்துதான் இருக்கு, பார்க்கறதே முடியும், காண்பதற்கு அரிது, யாரும் முடியாதுன்னு சொல்லி எல்லா கடையிலும் வேதங்கள் அவங்களெல்லாம் வந்து மார்பிள் இல்லாம ஓரப்படுது, அழுது கதறுது. அவன் என்ன பண்றான், எதிரியும் ஒதுங்கி சேராம தனித்திருந்த பெரும்பதமே, அவன் தனித்து பதுங்கி இருக்கிறான். எதிரி அவன் கிடையாது, வேதங்கள் அவங்க எதிரையுமே அவன் கிடையாது. அதனால அவனால் சொல்ல முடியல. அதெல்லாம் கலந்து தனித்து நிற்கிறான். வந்து அவனுடைய பெரும்பதமே பெரிய மதம் பெரிய தெய்வம். இப்ப எனக்கு என்ன கேள்வினா சாமி, இப்ப ஏன் வந்து வரல, நானும் பாக்குறேன் நிறைய பாட்டுல வேதாகமம் இதை ஏன் சொல்லணும்? அப்பனா ஏதோ ஒரு உண்மை அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல அததான் சொல்றேன் சாமி, அந்த காலகட்டத்துல அதுல உள்ள நம்பிக்கை வந்து அவ்வளவு ஆழமா இருந்திருக்குது. அதுதான் இது நாள் வரையும் என்னோடு பழகியும் சன்மார்க்கம் என்னதென்று தெரிந்து ஒரு துளி கூடமா. என்ன சாமி சொல்லுங்க சாமி. இப்ப கூட என்ன சமயம் என்ன பண்ணாலும் அவனை கூட்டு மந்திரம் வச்சு யாகம் வளர்த்து அத்தனை பண்றாங்க. இன்னைக்கு கூட யாரும் மாறலையா? ஆமா, யாரும் மாறல. என்ன இன்னைக்கு ஒரு கால் பண்ணி கேட்டாரு, உங்க அப்பாவுக்கு கருமாதி எப்ப அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. எங்க அப்பாவே போயிட்டாரு, கருமாதி செஞ்சு நான் என்ன பண்ண போறேன், ஏய் அது செஞ்சு அவனுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், சரி செய்யறேன் அப்புறம் சொல்றேன்னு. அப்ப சொல்ல மாட்டேன். அல்ல, ஐயா வந்து எதுவும் செய்யாதேன்னு சொல்றாரு, செஞ்சா ஒண்ணும் கிடையாது. சமய இது என்ன தெரியுமா, அங்க பாருங்க, நீங்க உங்க வீட்டுல ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவாவை கூப்பிட்டு சாங்கிய செஞ்சு அவாக்கு ஏதாவது உவா கொடுத்து அனுப்புனாதான். அப்ப ஒவ்வொரு இதுக்கும் சாமி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவன் வந்து சடங்கு உருவாக்கிட்டான். அவனைதான் கூப்பிட்டு மந்திரத்தை கவனிங்க. கல்யாணமா இருந்தாலும் கல்யாணம் எதா இருந்தாலும் ஆரம்பம் தெரியுமா, ஓம் சுக்லாம்பிரம் கிருஷ்ணம் சஜிவர்ணம் சதுர்பஜம் ஜாயத் பத்மபசாந்தே. ஆரம்பம் கல்யாணம் தான் ஆரம்பம். கல்யாணம் தான் இதா இருந்தாலும் சரி, இதான் ஆரம்பம். என்னால என்ன அவனை ஏத்துக்க முடியல சாமி, கல்யாணத்துல வந்து ஒரு என்ன ஏத்துக்க முடியல, என்னால அது என்ன ஜீர்ணிக்க முடியல. என்ன தெரியுமா, கல்யாணத்துல வந்து ஒரு மந்திரம் இருக்கு, என்னன்னாக்கா தெரியும், என்ன முதல்ல வந்து இந்த பொம்பளைய இந்த பிள்ளைய அக்னி பகவானுக்கா சாமி, சொல்லுங்க சாமி, யாருக்கு முதல் பொண்ணு வைஃப் ஆக்குறேன்? தேவர்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, தேவருக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அக்னி பகவான் அப்புறம் அக்னி வாயுவெல்லாம் கொடுத்தாச்சு. சரி,
அவர் கல்யாணம் இங்க வந்துருக்காங்க கல்யாணத்துக்கு, ஆ, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு. அட கடவுளே. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த உட்காந்து பார்த்துக்காங்க ஆ, அவங்க கட்சியாக கொடுக்க போறோம். பாருங்க, இதெல்லாம் ஒரு மந்திரம் போல் சாமி. இந்த மந்திரத்தை எவனுக்கு அர்த்தம் தெரியாத. அவன் என்ன சொல்றானாக்கா, இந்த மந்திரம் ஓதி கல்யாணம் பண்ணாதான் நான் நல்லா இருப்பேன்னு சொல்றானா, அவன் எப்படிப்பட்ட முட்டாளா இருப்பான்? அது மாத்திரங்க ம், உட்காந்து அம்மி இதெல்லாம் சடங்கு வேற, சடங்கு காரணம் வேற, பெரிய படுத்துற சடங்கு வேற, ஆ, அர்த்தம் வேற, இவன் பண்றது வேற. ம், அருந்ததியை பாருங்க, அருந்ததி வந்து வசிஷ்டர் பொண்டாட்டி ம், குடும்பத்துக்கு 1-2 கொடுத்து நடத்துனாங்க. ம், சன்னியாசம் 2 வருடம் சரியாக இருந்தாங்க. கடவுள் வந்து வச்சு சொன்னாரு, நீ வந்து ஆகாயத்துல நட்சத்திரம் வந்து அவர் வழிகாட்டினாரு. ஆ, அது நானும் அவர் கூட இருப்பேன் அப்படின்னா சரி இருந்தாரு. மேல ஆகாயத்துல சப்தரி மலை 7 நட்சத்திரம் ஒன்றா இருக்கும், கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். சரி. அது 2ஆம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு அதான் அருந்ததி. ம், அதாவது கல்யாணம் பண்ண பொண்ணு வந்து அருந்ததி எப்படி வச்சுட்டு கூட எல்லாத்தையும் கூட இருந்தாலோ மணியா கூட புருஷன் கூட இருக்கணும்னு சொல்றதுக்காக அருந்ததி பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன சரி. பண்ணுவாங்க, வெயில்ல பகல்ல மாடி வீட்டில் பந்தல் போட்டு நடத்துறாரு. பொண்ணை சுற்றி வந்து மேலே பாரு அப்படிவாரு. ம், அது மேலே பார்க்கணும், அருந்தி பார்த்தேன்னு சொல்லு அப்படிவாரு. அருந்தி பார்த்தேன்னு சொல்லணும். அது ம், என்ன இருக்கால அது எங்க பாரு அருந்ததியை ம், ஏன் பண்ணு சொன்னா அது விளங்க முடியும். ம். அது மாதிரி ஒரு மேலே அருந்தி பார்த்தேன் அவ்வளோ திரும்ப வச்சாது. அவனுக்கே தெரியுமா சாமி? அவன் வந்து அது ஒரு ப்ரொசீஜரா செஞ்சுட்டு இருக்கா சாமி. அவன் தாத்தா எல்லாம் அவன் தாத்தா செஞ்சு அவன் செய்யறான். அவ்வளவு பலமே செய்யறான், அவனும் தெரியாது. அம்மி வைக்கிறான் பாருங்க, அவரோட வந்து சுத்தி போது இப்ப வழக்கு கொடுத்தீங்கன்னாக்கா இவனுக்கு கார்ல ஏறி உட்காந்துட்டானுங்க சாப்பிட போறதுக்கு, சரியா வராது சாமி. ஓகே 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 முடிச்சுங்க. கார்ல ஏறி உட்காந்து கதவை திறந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் பேசுவோம். ஓகே ஓகே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருளேசனம் ராமலிங்காவையும் ராமராமலையும். ஐயா அனைவருக்கும் வந்தனம், எல்லோருக்கும் வந்தனம். நன்றி. நன்றி. இன்னைக்கு தீப ஆராதனை இல்லை. நன்றி. ஓகே, தீப ஆராதனை இல்லை. நன்றி நன்றி நன்றிங்கய்யா. நன்றிங்கண்ணா. நன்றி. அவன் நம்பிக்கை எதுவும் ஏமாத்திடாதீங்கப்பா. பாய். கடைசியா சொல்லி விட்டுருவோம் நம்மளோட போஸ்டத்துக்கு. நன்றி ஐயா. நன்றி.